சிங்கள இன சகோதரனா இந்த இடத்துல இந்த செம்மணி போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கீங்க. අපි හැමෝම දන්නවා ක්‍රිෂාන්ති කුමාරස්වාමී மகளை கூட்டினதுக்கான காரணம் வந்து வருங்கால சந்ததிக்கு வந்து இங்க என்ன நடக்குது. நான் ஒரு சட்டத்தரணி. எனக்கு தமிழ் புரியும். செம்மணி அணையா விளக்கு போராட்டம் இன்றைக்கு 2வது நாளாகவும் தொடர்ந்து கொண்டிருக்குது. அந்த விளக்கு வந்து தொடர்ச்சியாக அணையாமல் இன்றைக்கு 2வது நாள் எரிந்து கொண்டிருக்குது. நாளைய தினம் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்கிறதுக்கு இருக்கிறார்கள். அதே சமயம் இன்றைய தினம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது சம்பந்தமான சில நாடகங்களையும் அரங்கேற்றுவதற்கு இருக்கிறார்கள். ஆவண காட்சிப்படுத்தலாக செய்வதற்கு இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு அம்மா ஒரு ஆள் தன்னுடைய 2 பிள்ளைகளை வந்து இந்த இடத்துல பாடசாலை செல்லக்கூடிய அந்த 2 பிள்ளைகளையும் இந்த இடத்துல கூட்டிய வந்து இந்த போராட்டம் தொடர்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிருசாந்தி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த தீபங்களுக்கு வந்து அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி செல்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய உண்மையாகவே இதுதான் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு தேவையான ஒரு விடயம். எதிர்கால சிறுவர்களுக்கு இவற்றை சொல்லிக் கொடுக்கணும். சிறுவர் என்பதை தாண்டி எதிர்கால சந்ததி இப்போ இருக்கக்கூடிய அநேகமான இளைஞர்களுக்கு என்ன நடந்தது, இங்கே என்ன இடம்பெறுது என்பது கூட தெரியாது. அதே சமயம் இங்கே இன்னும் ஒரு விஷயம், அதில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை அந்த மகளை மன்னார்ல இருந்து அவருடைய தந்தையார் வந்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருந்தார். செல்லக்கூடிய அந்த சிறுமி மன்னார்ல இருந்து அந்த தந்தை அழைத்து வந்திருந்தார். இங்கே என்ன நடக்கின்றது, எங்களுடைய இந்த வரலாறு என்ன என்பதை வந்து தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் அழைத்து வந்திருந்தார்கள். நீங்க அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த சிறுமிகளை கொண்டு வைத்து அந்த தாயார் அந்த இடத்துல வந்து அஞ்சலிகளை செலுத்துற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாவே நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் ஒரு சட்டத்தின் உருக்கமான ஒரு பதிவை முன்வைத்திருந்தார். எதிர்கால சந்ததியினருக்கு இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும், எங்களுக்குரிய நீதி கிடைக்கிறது கிடைக்காது என்பதை தாண்டி எதிர்கால சந்ததிக்கு இதை கடத்துவது மிகவும் ஒரு முக்கியமான தேவை என்று கூறியிருந்தார். வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்றைய தினம் இந்த செம்மணி போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கீங்க. குறிப்பாக உங்களோட மகளையும் இந்த இடத்துல கூட்டி வந்து இந்த போராட்டம் தொடர்பான ஒரு முழுமையான அந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்கீங்க. இங்கே வந்ததற்கான இந்த நோக்கம் இந்த விடயம் நாங்கள் நிறைய நாளாக ஒரு செய்தியினூடாக அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தில் வந்து உண்மைத்தன்மை வந்து கட்டாயம் தெரியணும். ஏன்னா இது காலகாலமாக நடந்து கொண்டு இருக்குது. காலகாலமாக இதை பற்றின ஒரு கேள்விக்குறிகளும் வழக்குகளும் மக்களுக்குள்ள ஒரு என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்குன்ற விஷயங்களும் போய்கொண்டிருக்குது. பட் இன்றைய நாளில் மகளை கூட்டினதுக்கான காரணம் வந்து வருங்கால சந்ததிக்கு வந்து இங்கே என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டிருந்ததுக்கு என்ன நடந்தன்ற விஷயம் வந்து கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கணும். ஏன்னா இன்னொரு கொஞ்ச காலத்தில் நாங்களும் இங்கே இருக்க மாட்டோம். இந்த இடமும் இப்படியே அழிஞ்சு கொண்டு போயிடும், இந்த சம்பவங்களும் இப்படி அழிஞ்சிருவாங்க. ஆனால் அதால் நாங்கள் இயலுமான வரைக்கும் எங்களோட தமிழர் வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நல்லதும் விஷயங்கள் இருக்குது, கஷ்டமான வரலாறுன்னு இருக்குது. நல்லதையும் கஷ்டமான வரலாற்றையும் வருங்கால சந்ததி கட்டாயம் தெரிஞ்சு கொண்டிருக்கணும், தெரிய வேணும். அதுக்காக வேண்டி தான் இன்றைய நாள் நான் மன்னார்லேருந்து இன்றைக்கு மன்னார்லேருந்து வந்து இது என்ற மகளுக்கு, அதாவது வருங்கால சந்ததிக்கு இந்த விஷயம் கட்டாயம் போய் சேரணுன்றதுக்காக வேண்டி தான் இன்றைக்கு அவை கூட்டி கொண்டு வந்தேன். நான் நம்புறேன் அவள் சில விஷயங்கள் அறிஞ்சு கொண்டிருப்பாங்க, சில விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க. இது அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறேன். நன்றி என்ன. எதிர்கால சந்ததியருக்கு எங்களுடைய இந்த வரலாற்றை கடத்தணும் கூட நீங்கள் மன்னார்ல இருந்து உங்களோட மகளையும் கூட்டியிருந்து இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த இந்த இடத்துக்கு வந்து அந்த விளக்கத்தை வந்து எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறன்ற பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா பெற்றாரும் இப்படி இருக்கணுமா என்று ஒரு கேள்விக்குறி தான். உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெற்றார்கள் கூட அவ்வளோத்துக்கு உணர்ச்சியோடு இருக்கணுமான்னு பார்க்கல எங்களை பொறுத்தவரை அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு மிக்க நன்றி என்ன. மிக்க நன்றி. ஓகே, நன்றி. வணக்கம். இன்றைய தினம் அணையா விளக்கு போராட்டத்தின் 2வது நாள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. வளமே போலவே நேற்றைய தினம் போல இன்றைய தினமும் இந்த போராட்டம் தொடர்ந்த நிலையிலே நாளைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் திரு வோல்டர் அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை இருக்கின்றார். அதனை கருத்தில் கொண்டு நாளை காலை 10 மணி அளவில் வளமே போன்ற இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 12 மணி அளவில் இந்த தொடரணி போராட்டம் ஆரம்பமாகும். அவர் இந்த செம்மணி புதைகுழி இடத்திற்கு வருகை தருவாரானால் அவரிடம் அந்த மகையரை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அவர் வருகை தராவிடின் எங்களால் அவர் சார்ந்த ஐநா மனித உரிமைகள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளிடம் இந்த மகையர் கையளிக்கப்படும். எனவே தமிழ் மக்கள் அனைவரும் நாளைய தினம் இந்த போராட்டத்தினை சிறப்பாக நாங்கள் நடாத்தி முடிப்பதற்கும் வலிச்சேர்ப்பதற்கும் உங்களாலான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு சிறுவர்கள் மாணவர்கள் ஆகிய அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்ததியினருக்கு கடாத்துவதற்கு நீங்கள் உங்களாலான பங்களிப்பினை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
அதே மாதிரி நீங்கள் இங்கே அவதானிக்க முடியும், இன்னொரு தந்தை தன்னுடைய இரு மகன்களையும் இங்கே அழைத்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வைக்கிறார். அதே சமயம் இந்த நடந்த விஷயங்கள், வரலாறுகள் தொடர்பாக தன்னுடைய அந்த மகன்களுக்கு அவர் எடுத்து கூறியதை வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது. அந்த மகன்கள் கூட, அந்த இரு சிறுவர்களும் இந்த இடத்துல உணர்வு பூர்வமாக அவர்கள் அந்த அஞ்சலியை செலுத்தி சென்ற காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடும். அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா சிங்கள இன மொழி பேசக்கூடியவர், சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரர், சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவரும் இந்த இடத்துல வந்திருந்தார். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு சிங்கள இன சகோதரா இந்த இடத்துல இந்த செம்மணி போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கீங்க. நீங்க இதுல கலந்து கொண்டதுக்குரிய காரணம் என்ன? நான் வந்து சிங்கள, நான் தனுக்க ரணஞ்சக்காந்தகம்கே, நான் ஒரு சட்டத்தரணி. எனக்கு தமிழ் புரியும், தமிழ் பேசக்கூட தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் සිංහලතුල කதைக்கிறேன். මම දනුකරණච්චක්කාන්තකම්ගේ නීතිච්චවරේ. මම අද චෙම්මනි වලට ආවේ, මෙම ස්ථානයට ආවේ මනුෂ්‍යත්වයේ කාරණාවක් නිසා. එතෙන්දි වැදගත් වෙන්නේ 1996 අපි හැමෝම දන්නවා ක්‍රිෂාන්ති කුමාරස්වාමී සමූහ දූෂණයට ලක් කරලා ඝාතනය කිරීමෙන් අනතුරුව සෝමරත්න රාජපක්ෂ කියන ලාන්ස් කෝප්‍රල්වරයා එවකට අත්අඩංගුවට අරගෙන ඔහු සම්බන්ධයෙන් නඩු විභාග කරාදී ඔහු ප්‍රකාශ කරනවා චෙම්මනි වල 300ත් 400ත් අතර අහිංසක සිවිල් වැසියන් වලදමා තිබෙන බව. ඒ සම්බන්ධයෙන් 1999 කැනීම් කිරීමක් සිද්ධ කරනු ලබනවා. ඒ කැනීම් වලට අනුව මිනි 15ක්, මලසිරු 15ක් සොයා ගන්න ලබනවා. ඒ හැමෝම විවිධ වද බන්ධනයන් වලට ලක් කරලා, වද හිංසාවට ලක් කරලා තමයි වලදමා තිබෙන්නේ කියන එකත් අපි අඳුර ගන්නවා. හැබැයි ඒ සම්බන්ධයෙන් කිසිම යුක්තියක්, ඒ අපරාධකරුවන්ට කිසිම දඬුවමක්, එම අපරාධකරුවන් හඳුනා ගැනීමක් සිද්ධ වුණේ නැහැ. ඊට පස්සේ මේ වසරේ පෙබරවාරි මාසයේ නැවතත් අපිට ඇටසැකිලි හම්බ වෙනවා. ඊට පස්සේ උසාවි නියෝගයක් අනුව නැවතත් මේ කැනීම් සිදු කිරීම ආරම්භ කරනකොට මලසිරු 19ක් රාජ් සෝමදේව ඇතුළු පිරිසට හමු වෙනවා. ඒ අතර කුඩා ළමුන් 3 දෙනෙක්ගේ මලසිරු හම්බ වෙන එක්කෙනෙක් මාස 10කට අඩු ඉතා ලදරුවෙක්ගෙත් මලසිරු අපිට හම්බ වෙනවා. දැන් මේව සම්බන්ධයෙන් යුක්තිය කොහෙද? තව මේ වගේ මලසිරු කොච්චර ඇද්ද? 2009න් පස්සේ බලහත්කාරයෙන් අතුරුදන් කිරීම කීයක් සිද්ධ වුණාද? දහස් ගණනක් සිද්ධ වුණා. ඒ මලසිරු තැන්පත් කරලා තියෙන්නේ කොහේ වෙන්නේ නැතිද? ඒවා හම්බෙන්න කොච්චර කල් ඇයිද? මේව සම්බන්ධයෙන් රජය මැදිහත් වෙලා මේ ඉන්වෙස්ටිගේෂන්ස් නැත්තම් විමර්ශන කිරීම සිදු කරන්න අවශ්‍ය නැද්ද? මේ සම්බන්ධයෙන් බල කරන්න තමයි අපි අද චෙම්මනි වලට ආවේ. හෙට අපේ වැදගත්ම දවස අපි විශේෂ සාමකාමී පාගමනක් යනවා. UN හයි කමිෂනර් එක්සත් ජාතීන්ගේ කොමසාරිස්වරයා හම්බෙලා අපි යම්සි ලිපියක් බාර දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. ඔහුට මේ தත්ත්වය දැනුම් දෙන්නත් බලාපොරොත්තු වෙනවා. தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட நம்ம පැත්තේ ඉන්න මේ මීඩියාවල මේ නිවුස් මේ දාන්න ඒ කියන්නේ මේ මොකද වෙලා තියෙන්නේ කියලා එයාලා කියන්නෙත් නෑ, ඒ කටියට දන්නෙත් නෑ. අයි එහෙම කරන්නේ එයාලා? ඒක තමයි මේ රටේ තිබ්බ විශාලම ප්‍රශ්නය කියලා මට හිතෙන්නේ. උතුරට නරකක් වෙනකොට දකුණ සංවේදී වෙන්නේ නෑ කියන්නේ එතන තමයි මම හිතන්නේ ජාතික ප්‍රශ්නයේ ප්‍රධාන ගැටලුව තියෙන්නේ. උතුරේ ඉන්න මිනිස්සුත් අපි අපේ මිනිස්සු විදියට දකින්නේ නැති තාක්කල් මම හිතන්නේ නෑ මේ රටට සැබෑ සංහිඳියාවක් ඇති කරගැනීමේ හැකියාවක් තියෙනවා කියලා. විශේෂයෙන්ම දකුණේ අර කිව්වා වගේ දකුණේ ප්‍රධාන මාධ්‍ය කිසිම අවධානයක් චෙම්මනි සිදුවීම සම්බන්ධයෙන් ලබා දුන්නේ නැහැ. වවුනියාවේ මලකඩ කාපු තුවක්කුවක් හම්බුනාම ඒක නිවුස් එකක් විදියට දානවා. හැබැයි චෙම්මනි වල ඇටකටු හම්බුනාම ඒක නිවුස් එකක් වෙන්නේ නැහැ. ඒ නිසා විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන්වත් දකුණේ ඉන්න මිනිස්සු උතුරේ මිනිස්සු වෙනුවෙන් හඬ අවදි කළ යුතුයි. එහෙම කළොත් අපේ රටට මීට වඩා ඉස්සරහට ගමනක් යන්න පුළුවන් කියලා විශ්වාස කරනවා. செம்மணி போராட்டத்துக்காக தெற்கிலிருந்து வந்திருக்க உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிங்கள சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் நாங்கள் சொல்கிற விஷயத்தான் அவரும் சொல்கிறார். குறிப்பாக கிருசாந்திக்குரிய தீர்வு வந்து ஒரு காலகட்டத்துக்கு பின்னர் கிடைத்திருந்தது. ஆனாலும்
பின்னர் இங்கே இருக்கக்கூடிய இந்த மனித புதைகுழிகளுக்கு ஒரு தீர்வு என்ன, அதை வந்து அவரும் ஒரு சட்டத்தரணியாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அவர் தொடர்ச்சியாக இந்த தமிழர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் கூட இவர் வந்திருந்தார். அதே சமயம் இந்த இனப்படுகொலை தொடர்பாக ஒரு வழக்கு கூட அவர் அங்கு பதிவு செய்து நடாத்துகிறார் எனவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது தெரியாது, ஆனால் அவர் இங்கே வந்ததால் இது சம்பந்தமாக நான் பதிவிட்டிருக்கேன். அதே சமயம் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தால், இந்த ஊடகங்கள் இங்கே நடக்கக்கூடிய விடயங்களை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஊடகங்கள் கூட, அரச ஊடகங்கள் கூட இது சம்பந்தமான எந்த ஒரு செய்தியையும் வந்து தென் பகுதிக்கு கொண்டு போறதில்லை என்று நான் அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தேன். அப்போ அவரும் அதுன்னு சொல்லியிருந்தார். அது ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய மிக கவலைக்குரிய ஒரு விடயம். 2 நாடாக பார்க்கிறதுல ஊடகங்கள் வந்து ஒரு பிரதானமான பங்கு வகிக்குது என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல. உண்மையாகவே அது ஒரு உண்மையான விஷயம் தான். இங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே இங்கே தமிழ் ஊடகங்களில் வர்ற செய்திகள் கூட, அது குறிப்பாக இங்கே யாழ்ப்பாணத்தை மையமாக இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களில் வர செய்தி தான் வெளியால் வருதே தவிர, சிங்கள மக்களுக்கு இங்கே என்ன நடக்குது, இந்த செம்மணி புதைகுழி என்றா என்ன, இங்கே இப்போ எவ்வளோ எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பாகலாம் எந்த விதமான ஒரு செய்தியுமே அங்கே செல்வதில்லை. பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, டிவிகளாக இருந்தாலும் சரி. இப்படியான சிங்கள நபர்கள் இந்த இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய சமூக வலை பக்கங்கள் நூடாக இதை வெளிக்கொண்டிருக்க நிறைய பேருக்கு போய் சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியோ பிள்ளையோ அல்லாட்டி அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பின்புலம் என்ன என்பது பற்றியான முழுமையான விளக்கம் தெரியாது. ஆனாலும் இப்படியான நபர்களோடாக இவர் ஒரு சட்டத்தனியாக இருக்கும் பொழுது இவர் வந்து அந்த தகவலை வெளியில கொண்டு போறாருன்றே நிறைய பேர் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அவர் இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து கூட தன்னுடைய சமூக வலை தளத்துல பாத்தீங்கன்னா முகநூல்ல ஒரு நேரலை விட்டிருந்தவர், இங்க நடக்கக்கூடிய விடயம் தான் இங்க வந்து நிற்கிறேன், நாளைய தினம் இங்க ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது, ஐநாவில் இருந்த ஆணையாளர் வாரா என்பது தொடர்பாக கூட பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சமூக வலைதளமூடாக பல மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தவர். இப்படியானவர்கள் தெரியப்படுத்துவதூடாகத்தான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுதே தவிர மற்றபடி ஊடகங்கள் எந்த விதமான ஒரு செய்தியையும் கொண்டு போயில்லைன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு கவலைக்குரிய விடயம். அப்படியாக இன்றைய தினம் கூட செம்மணியில் அந்த 2வது நாளாக இந்த விளக்கு வந்து அணையாமல் இணைந்து கொண்டிருக்குது. நாளைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு அல்லாட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இந்த இடத்துல செய்வதற்கு இருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு மக்கள் அனைவருமே இந்த இடத்துல ஒன்று கூடுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 10 மணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த இடத்துல ஒரு பெருவாரியான மக்கள் தொகை வர்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டமாக மாறும். சர்வதேசத்துக்கும் சரி, தென்னிலங்கைக்கும் சரி, அரசுக்கும் சரி ஒரு பெரிய செய்தி அதனூடாக கொண்டு போகக்கூடியமா இருக்கும். ஆகவே முடிந்தவர்கள் நாளைய தினம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில், இந்த போராட்டத்தில் கலந்து ஒரு சர்வதேச நீதியை கோரி இந்த செம்மணி போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அணையா விளக்கு போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை காட்சிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த இடத்துல ஒரு பதாகை ஒன்றும் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். முழுமையான கோரிக்கைகள் உள்ளடங்கிய ஒரு பதாகை இங்கு வரக்கூடியவர்கள் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியமா இருக்கும். அதே சமயம் இந்த இடத்துல ஒரு நாடகம், இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் தமிழர்களுடைய நிலை தொடர்பாகவும் தமிழர்கள் நடந்த ஓடித்தானே இப்படி இருக்கிறோம். எங்க ஓடுறது? சொல்லுங்க. ஓடி 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 களைச்சு போய் இந்த நிலையில வந்து நிற்கிறோம். விளக்கோட எங்க ஓடுறது? சொல்லுங்க. அழுகிறோம் 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 அழுது கொண்டே இருக்கிறோம். ஏன் அழுகிறோம்? யாருக்காக அழுகிறோம்? உங்களுக்கு புரியவில்லையா? உங்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? கதையொன்று சொல்ல வந்தோம், நாங்கள் கதையொன்று சொல்ல வந்தோம், கதையொன்று சொல்ல வந்தோம், நாங்கள் கதையொன்று சொல்ல வந்தோம், கதையொன்று சொல்ல வந்தோம், வேறு கதைகளும் சொல்ல வந்தோம். உயிர் விட்டு போச்சு, எங்கள் உயிர் விட்டு போச்சு. உள்ளதை சொல்ல வந்தோம், உள்ளதை சொல்ல
சொல்ல வந்தோம். அவ வாராவாம் வாராவாம் எங்க அம்மா வாரா, அம்மா வாரா, பிள்ளைய தேடி அம்மா என்னம்மா தேடிங்க கண்ணீங்களா எந்த புள்ளையம்மா கேட்கிறீங்க? நான் எந்த புள்ளைய சொல்ல மகனை தேடிக்கொண்டு வருகிறேன். அவனை தேடுகிறேன் இதுவரை கிடைக்கவில்லை. நீங்களாவது எங்களுக்கு தேடுவதற்கு உதவி செய்து தாரத்துக்கு உதவி செய்யுங்கள். அன்றைய நாள் ஒரு அழகிய பொற்காலம். அன்றைய நாள் ஒரு அழகிய பொற்காலம். ஆராரோ, ஆரிராரோ, ஆரிராரோ, ஆரமுதே கண்ணுறங்கு, ஆரமுதே கண்ணுறங்கு, செல்லக்குட்டி குட்டி தங்கக்குட்டி செல்லக்குட்டி ஆராரோ ஆடினாரோ. ஐயோ இப்படி எல்லாம் வீராட்டி பாராட்டி சோறுட்டி வீரமூட்டி விவேகமூட்டி எல்லாத்தையும் பார்த்தோமே, எல்லாத்தையும் கொடுத்தோமே. பிள்ளைகளை நாங்க எங்க தேடுறது? எங்க தேடுறது? எப்படி தேடுவோம்? எதுக்குள்ள தேடுவோம்? சொல்லுங்க. எல்லாரும் தேடுறீங்க. விடமாட்டேன், ஒருத்தரையும் விடமாட்டேன். எங்களோடினாலும் தரமாட்டேன், எதுவும் தரமாட்டேன். இங்கே எதுவும் செய்யலாம், எப்படி தேடலாம்? உங்களா உறவுகளா? ஓரையரக்கன் ஆரம்பாரி, ஓரையரக்கன் ஆரம்பாரி, கொள்ளைக்காரன் கொள்ளைக்காரன் வந்து நின்று பஞ்சகம்தான் தானே தானே
பார்த்து பூக்கள் சிரிக்கும் காற்று வீசும் திசையில் மரங்கள் சாயும் காற்று வீசும் திசையில் மரங்கள் சாயும் நாம் நடக்கும் கார்கள் எங்கு போய் சேரும் நாம் நடக்கும் கால்கள் எங்கு போய் சேரும் எனக்கும் முகவரி இல்ல. நான் என்ன செய்வது? நானும் உங்களில் ஒருவன். சொந்த முகவரி எனக்கு இல்லை. இப்ப நான் ஆருக்கோ ஆறாக பாட பழகிட்டேன். நானும் எந்த நிலையத்தான் உங்க எல்லாருக்கும் சொல்ல வந்த நான். என்ன மறந்துடாதீங்க. நீங்க மறக்க மாட்டீங்க. நெருப்பு சாட்டு நீங்க மறக்க மாட்டீங்க. நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? பார்க்கிறீங்கள், ஊட்டி பார்க்கிறீங்கள், உலசி பார்க்கிறீங்கள், கொத்து பார்க்கிறீங்க. நீங்கள் யார்? பாலன் பிறந்த இடம் இதுதானோ இடம் பிறந்த இடம் இதுதானோ பாலன் பிறந்த இடம் இதுதானோ சீதம் பிறந்த இடம் இதுதானோ பாலன் பிறந்த இடம் இதுதானோ மரணத்தில் தன்மை சொல்வே மானுவரான்மா மரணமைதான் மறுபடி பிறந்திருக்கும் கொள்வார் கொள்வார் மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரால் மரணமைதா மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வார் மேனியை கொள்வார் அது முன்பு அவர்களின் மேனி என்றுதான் தீரும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமா கூடி பிரிந்து நடித்து வாழ்ந்து இன்றைக்கு பெருமனே கூடி கழிப்புற்ற புரிதி கூடுகள் பிள்ளைந்து இணைந்து அனாத காரணி மகளே என் மகளே என் மகளே கூடி கழிப்புற்ற புரிதி கூடுகள் குலைந்து பிழைந்து அனாதையானது மகளே என் மகனே நிலவு திரித்திட்ட தொம்மன் முட்டங்கள் கரையான் வாழும் கல்லறையானது மகனே என் மகனே
நாங்கள் கூடியிருந்தோம், கும்மி அடித்தோம், எல்லாமே செய்தோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் நிலை, எங்களையே நாங்கள் குலைச்சி விட்டு நாங்களே தேடுகிறோம். நாங்க வாங்கிட்ட போய் சொல்றோம். அம்மா சொல்லுங்க. அண்ணா, எங்களுக்கு நீதி வேண்டும். பயம் வேண்டும். மன்னிப்பு வேண்டும். வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி. நீதி. நீதி இல்லாத இந்த நிலத்திலே சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். மக்கள் விழித்து விட்டார், அணி திரண்டு விட்டார். மக்கள் விழித்து விட்டார், அணி திரண்டு விட்டார். எமக்கினி துயரங்கள் கிடையாது. இந்த பிள்ளைகளை நாங்கள் காத்திடுவோம். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். மக்கள் விழித்து விட்டார், அணி திரண்டு விட்டார். எமக்கினி துயரங்கள் கிடையாது. இந்த பிள்ளைகளை காத்திடுவோம். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் ஆகான் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் செய்வேன். அதன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். மக்கள் விழித்துக் கொண்டால் அணி திரண்டு விட்டால் எமக்கினி துயரங்கள் கிடையாது. இந்த பிள்ளைகளை நாங்கள் காத்திடுவோம். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சொல்லுங்க சத்தமா, நாங்க நாங்கதான், நாங்க நாங்கதான். எங்கட மண்ணை பாதுகாப்போம். நாங்க நாங்கதான். எங்கட வாசியசாலையை பாதுகாப்போம். நாங்க நாங்கதான். நாங்க நாங்கதான். எங்கட பாடசாலையை பாதுகாப்போம். நாங்க நாங்கதான். எங்கட கிராமத்தை பாதுகாப்போம். நாங்க நாங்கதான். எங்கட ஊரை பாதுகாப்போம். நாங்க நாங்கதான். எங்க மக்களை பாதுகாப்போம். எங்க மக்களை பாதுகாப்போம். மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையில் இருந்து விழித்தெழுந்து. மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையில் இருந்து விழித்தெழுந்து. வீட்டில் நீ படும் வேதனைகள், வீதியில் நீ படும் வேதனைகள். துன்பத்தில் இருந்து துணிந்து வெல்லு. மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையில் இருந்து விழித்தெழுந்து. மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையில் இருந்து விழித்தெழுந்து. எனக்குள் இருக்கும் நெருப்பு, உனக்குள் இருக்கும் நெருப்பு, எமக்குள் இருக்கும் நெருப்பு, உங்களுக்குள் இருக்கும் நெருப்பு. இந்த நெருப்பை சந்ததி சந்ததியாய் கடத்துவோம். இந்த நெருப்பை சந்ததி சந்ததியாய் கடத்துவோம். உலகமே எங்களுக்கு நீதியை வழங்கு. உலகமே எங்களுக்கு நீதியை வழங்கு. உலகமே எங்களுக்கு நீதியை வழங்கு. சர்வதேசமே நீதியை வழங்கு. ஒரே புயலில் உலகமே எங்கள் நீதியை வழங்கி எங்களுக்கு வேண்டிய ஆய்வுகளை செய்யும். நல்லதொரு கதையை நாங்கள் சொல்ல கொடி பாருங்கோ, கொடி பாருங்கோ, கொடி பாருங்கோ, கொடி பாருங்கோ.
பரப்போம்